ஒரு 10, 12 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க நிம்மதியா தூங்கிட்டு இருந்தோம்ல. ஜாலியா ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசி சிரிச்சுட்டு இருந்தோம்ல. எந்த ஒரு பிரச்சனையும் பத்தி யோசிக்காம சந்தோஷமா இருந்தோம்ல. இதெல்லாம் எங்க? ஸ்கூல்ல, ரைட்? ஸோ நம்மளோட லைஃப்ல அந்த 10-15% ஆஃப் லைஃப் ஸ்பேன் குடுக்குற அந்த மெமரீஸ் தான் அந்த ஸ்கூல். பட் அது வந்து ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸா நம்மளுக்கு கிடைச்சது. உங்க எல்லாத்துக்குமே கிடைச்சிருந்தா மிக மிக பெரிய பாக்கியமா நான் சொல்றேன். அத பத்தி தான் பேச போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த ஸ்கூல் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு புது எமோஷனை நம்மளுக்கு வெளிப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எல்லாரும் யோசிப்பீங்க, அது என்னடா, அது என்ன எமோஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ப்ரைமரி ஸ்கூல் டைமில் எல்கேஜியாக இருக்கட்டும், அதாவது நர்சரியெல்லாம் தாண்டி ஸ்கூலில் நாங்கள் சேரும்போது அந்த டைமில் நம்மளோட நம்ம அம்மா அப்பா வருவாங்க. யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு விட்டு, பேக்கெல்லாம் மாட்டி விட்டு, எல்லாமே செஞ்சு நம்மளோட நம்ம அம்மா அப்பா வருவாங்க. நாங்களும் அம்மா அப்பா வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக தைரியமாக போவோம். போயிட்டு நாங்கள் கிளாஸ் ரூம்குள்ளே போயிட்டு உட்காருவோம். புது ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இருப்பாங்க. பட் யாருமே தெரியாது. நாங்கள் பாட்டுக்கு அப்படியே இன்ட்ரோவர்ட்டாக சைலண்ட்டாக இருப்போம். நம்மளுக்கு பில்டிங் பாக்ஸ் அதெல்லாம் கொடுப்பாங்க. பில்டிங் பிளாக்ஸ் அதெல்லாம் கொடுப்பாங்க நம்மளுக்கு இந்த பில்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் டீச் பண்ணுவாங்க. திரும்பி திரும்பி பார்ப்போம், அம்மா அப்பா நம்மளை பார்க்குறாங்களா இல்லையா அப்படின்னு. ஒரு 1/2 hour கழித்து திரும்பி பார்த்தா அவங்க இருக்க மாட்டாங்க. அப்போ தான் தோணும், அவங்க 1/2 hour வரைக்கும் தான் இருப்பாங்க, அதுக்கடுத்து கிளம்பிடுவாங்க அப்படின்னு. அந்த மூமெண்ட் நம்மளுக்கு ஒரு புது இமோஷன் ஒன்று உருவாகும். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு மிகப்பெரிய பயம். நம்மளை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக தோணும். ரொம்ப பிரேக் டவுன் ஆயிடுவோம். பட் அதே டைமில் எப்போ பிரேக் டவுன் ஆகுறோமோ அந்த டைமில் தான் இன்னொரு இமோஷன் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தைரியம் 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 வரும். அந்த தைரியங்கிற ஒரு இமோஷன் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு கிடைச்சது வந்து அந்த ப்ரைமரி ஸ்கூல் டைமில் பேரண்ட்ஸ் வந்து சேர்த்து விட்ட போது தான். அது ஒரு உண்மையாக சொல்லணுன்னா, நம்மளுக்கு சின்ன வயசில் எந்த ஒரு விஷயமே தெரியாது. பட் அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த டைமில் தான் நம்மளுக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க. டெய்லி ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸு. அது எப்படி, நாள் உன் கூட ஃப்ரெண்டு, அதுக்கு அடுத்த நாள் உன் கூட டூனா பேச மாட்டேன்னு அர்த்தம். ஃப்ரெண்ட் ஆவாங்க, டூ போடுவாங்க, ஃப்ரெண்ட் ஆவாங்க, டூ போடுவாங்க. அப்படி அதெல்லாம் தாண்டி ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருப்பான். நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி உங்கள் கூடயே இருப்பான். அசெம்பிளி போனாலும் சரி, லன்ச் பிரேக் ஆனாலும் சரி உங்கள் கூட தான் சாப்பிட வருவான். டீச்சர்கிட்ட ஏதாச்சும் டவுட் கேட்க போகிறதா இருந்தாலும் சரி உங்கள் கூடயே வருவான். அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருப்பான். என் லைஃப்பில் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அசெம்பிளி டைம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்ப முக்கியமான டைம். காலை டைமு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி சோம்பலாக எந்த ஒரு எனர்ஜியும் இல்லாமல், சில நேரம் ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். அசெம்பிளியில் அப்படியே க்யூவில் அப்படியே கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு க்யூ பை க்யூ நிற்க சொல்லுவாங்க. அதுக்கடுத்து தேவாரம் பாடுவாங்க. நம்மளுக்கு என்னன்னே தெரியாது அந்த டைமில். அவங்க என்ன பாடுறாங்களோ, அவங்களோட வாய்ஸ் எதுவோ அதை அப்படியே காப்பி பண்ணி நாங்கள் பாடுவோம். கொஞ்சமாக அது கிரேட் 4ல் 5ல் தான் கரெக்டாக வரும். அது வரைக்கும் அவங்கள மேட்ச் பண்ணிட்டு போய்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம், கிரேட் 6 மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்மளை அந்த மெயின் பிளேஸில் நிற்க சொல்லி பாட சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இமோஷ்னலான ஒரு மூமெண்ட். ஸ்கூலில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டீச்சர்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக, ரஃப்பாக, நான் சொல்கிறத நீ கேட்கணும், நான் சொல்கிற மாதிரி தான் நீ நடந்துக்கணும், அப்போ தான் நான் உனக்கு மார்க்ஸ் போடுவேன், அப்போ தான் நான் உனக்கு படித்து கொடுப்பேன், அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம பார்த்து பழகி எல்லாம் வந்திருக்கோம். பட் ஒரு டீச்சர் மட்டும் இருப்பாங்க. நாங்கள் என்ன செஞ்சாலும் சரி, தப்பு பண்ணாலும் சரி, இது செஞ்சாலும் சரி, நம்மளை கரெக்ட் பண்ணுவாங்க நல்ல விதமாக. நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்லுவாங்க. எப்படி சொல்கிறது, நல்ல வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி, நாங்கள் ஏதாச்சும் ஒரு சின்ன நல்லது செஞ்சால் கூட அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு எப்பயுமே ஸ்கூல் முடிஞ்சு ஸ்கூலை லெஃப்ட் ஆகி நாங்கள் வந்து அதுக்கடுத்து
நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப் வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணிட்டு போனாலும் அந்த டீச்சர்ஸ் எல்லாமே நம்ம மைண்டில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டீச்சர்ஸ் உங்களுக்கு நினைவு வந்துச்சுன்னா அவங்கள இந்த கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் தாண்டி ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்லியிருக்கோம். அதாவது சாட்டர்டேஸ் அப்படி இல்லாட்டி ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் வைப்பாங்க. அப்போ அந்த டைமில் நாங்கள் வந்து யூனிஃபார்ம் எல்லாம் போட தேவையில்ல, கலர் ட்ரெஸ் போட்டு நல்லா ஸ்டைலாக மாசாக வரலாம். இப்போ அந்த டைமில் தான் நம்மளுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸ்கூலில் என்னது ஆளாளுக்கு ஒரு க்ரஷ் வச்சுருப்பாங்கல்ல, அந்த க்ரஷ் கிட்ட போயிட்டு பேசும்போது நம்ம கலர் ட்ரெஸ்ஸில் போயிட்டு பேசினா இன்னும் கொஞ்சம் மாசாக இருக்கும்ல, கெத்தாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு நாள் மட்டும் நம்மளுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸ்பெஷல் கிளாஸ் அன்னைக்கு நம்மளுக்கு சில நேரம் ஃபோன்ஸ் கொண்டு வர சொல்லுவாங்க. ஃபோன்ஸ் கொண்டு போவோம், சும்மா கெத்து காட்டுறதுக்கு, இங்கே பாரு நான் ஃபோன் வச்சுருக்கேன் பந்தா அப்படி இப்படின்னு. அதே மாதிரி வாட்சஸ் கட்டிட்டு போவோம். அந்த மாதிரி இன்னும் நிறைய என்ன சொல்கிறது பெனிஃபிட்ஸ் இருக்கும். அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸில் பிடிச்ச ஒரு விஷயம். ஸ்கூல் லைஃப்லேயே இந்த ப்ரைமரி செக்ஷன், அதுக்கப்புறம் 5th கிரேடு 6th கிரேடு அதெல்லாம் தாண்டி 8th கிரேட்லேருந்து ஓ லெவல் ஏ லெவல், அதாவது 11th 12th அது முடிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப சீரியஸான ஒரு காலகட்டம். ஏன்னா அந்த டைமில் தான் நம்மளுக்கு நிறைய விஷயம் நாங்கள் வந்து ஸ்கூல் லைஃப்பில் நாங்கள் கற்றுக்குவோம். பிட்ரேயல், ஃபர்ஸ்ட் லவ், அப்புறம் எக்ஸாம் ப்ரெஷர், யூனோ நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு எப்படி சொல்கிறது ஒரு தைரியமான பர்சனாலிட்டி, இது எல்லாமே இந்த செகண்டரி லெவலில் தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். 6th 7th கிரேட் வரைக்குமே நாங்கள் வந்து சீனியர்ஸை பார்த்து பயந்துக்கிட்டு இருப்போம். சீனியர்ஸ் வரும்போதாக இருக்கட்டும், அவங்க நம்மளோட பேசும்போதாக இருக்கட்டும், ஒரு மாதிரி பயமாக இருக்கும். அதே டைமில் யூனோ மரியாதை கொடுத்து அந்த மாதிரி இருப்போம். பட் ஒரு டைம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் தான் சீனியர், நாம் சொல்கிறது தான் மற்றவங்க கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு கெத்து வந்ததுக்கப்புறம் நாங்கள் காட்டுற ஆட்டம் இருக்குது. ஒவ்வொரு கிளாஸ்லேயும் போயிட்டு பாய்ஸ் கேங் ஒரு பெரிய கேங்காக நாங்கள் செட் ஆவோம். கிளாஸ்லேயா இருக்கட்டும், லஞ்சுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸ் மீட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே சரி நாங்கள் கேங்காக தான் சுற்றுவோம். எல்லாருமே அப்படி தான். இப்போ நான் மெயினாக சொல்ல வரது என்னென்னா, எல்லா பசங்களும் அப்படி தான் சொல்ல வரேன். கேங்காக சுற்றுவோம், எல்லாம் செய்வோம், லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஏதாச்சும் அடிபிடி சண்டை வந்துச்சுன்னா நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஆள போய் நிற்போம். அந்த மாதிரி அந்த கேங் வந்து ஒரு புது எப்படி சொல்கிறது புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாத்துக்குமே. பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம். சின்ன வயசுல நாங்க அழுததில்ல, ஒன்னா சேர்ந்து சிரிச்சோம். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல. தினம் சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள பஞ்சம் இல்ல. நண்பனை போல யாரும் இல்ல இந்த பூமியில, நட்புக்கு தான் ஈடே இல்ல. முக்கியமாக நான் ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். கிளாஸ் ரூமில் ஃப்ரீ டைமில் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா ஒரு ரவுண்ட் டேபிளில் உட்காந்துட்டு, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து பெஞ்சில் வந்து என்ன சொல்கிறது ட்ரம்ஸ் தட்டுவான். இன்னொருத்தன் இருக்கான், அவன் பெண்ணை வச்சு பீட் போடுவான், நான் பாடுவேன், சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் கேட்பாங்க. அப்படி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். கேம்ஸ் விளாடுவோம், சுற்றி உட்காந்துருப்போம். கிங்ஸ், KINGS கிங்ஸ், யூ ஆர் த ஃபர்ஸ்ட் கேட்ச் ஆஃப் திஸ் கேம். அது நாங்கள் காலில் தானே விளாடுவோம் வழக்கமாக. பட் கிளாஸ் ரூமில் வந்து நாங்கள் கையில் விளாடுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த டைமில். அப்புறம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஈவினிங் டைம் சரியா, மழை பெய்கிற மாதிரி இருக்கும், ஃப்ரீ பீரியடு, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேய் கதை பேசுகிறது, அப்புறம் லைக் அவங்க வெக்கேஷன் போகும்போது யூனோ யூனோ கோத்ரூ பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அது இதெல்லாம் பற்றி பேசுகிறது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சின்ன வயசில் அந்த டைமில் பேசும்போது. உங்களுக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் இந்த கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.
எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு கேங் செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸ்கூல் டைமில் நாங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஃபைட் ஒன்று உருவாகும். நம்ம கேங்கும் சரி, அவங்க கேங்கும் சரி, இல்லாட்டி நான் தனியாக சரி, பக்கத்தில் இன்னொரு கேங்கும் சரி, சம்மந்தமே இல்லாமல் அடிச்சுக்குவோம். அடிச்சுட்டு டீச்சர்ஸ் கிட்ட, பிரின்சிபல் கிட்ட மாட்டிப்போம். மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் நம்மளை நிற்க வச்சுருப்பாங்கல்ல, அந்த டைமில் சமாதானமாகி பேசி அந்த பிரச்சனைலாம் சார்ட் அவுட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் அந்த கேங் தான் நம்மளோட திக் ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்பாங்க. அதெல்லாம் எப்படி பாசிபிள்னே தெரில. பட் ஒரு மாதிரி எல்லாத்துக்குமே அப்படி பாசிபிள் ஆச்சு. உங்களுக்கும் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானே. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. இதெல்லாம் ஒரு சைட் வைப்போம். இதெல்லாம் தாண்டி நம்மளை ரொம்ப 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 எக்ஸைட் பண்ணுற விஷயம் என்னன்னு சொல்லுங்கள். ஸ்கூல் ட்ரிப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு நோட்டீஸ் வரும், இந்த மாதிரி இந்த டேட்டில் நம்மளுக்கு ஸ்கூல் ட்ரிப் இருக்குது, எல்லாரும் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி ரெடி பண்ணி எல்லா திங்ஸையும் வச்சுக்கோங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டலாம் பேசுவோம், அங்கே எப்படி போகிறது, இங்கே எப்படி இருக்கும், அந்த இடம் எப்படி இருக்கும், இந்த இடம் எப்படி இருக்கும், அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருப்போம். அந்த நாள் ஃபுல்லாகவே ரொம்ப ஜாலியாக இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி தான் ஸ்கூல் டைமில் ஜாலியாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் அவ்வளோ பெரிய ட்ரிப்பாக கூட இருக்காது, ஒரு சின்ன ட்ரிப்பாக தான் இருக்கும், 1 டே ட்ரிப்பாக இருக்கும். பட் ஸ்டில் அந்த ட்ரிப் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப மெமரபிளான ட்ரிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நம்ம ஜாலியாக சந்தோஷமாக நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு 4-5 டீச்சர்ஸ் இருப்பாங்க, அவங்களோட கைடன்ஸோட நாங்கள் போயிட்டு வருது. பஸ்ஸில் போகும்போது நம்மளோட சீனியர்ஸு இல்லாட்டி நம்மளோட செட்டு கூட பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். நிறைய புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம், ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்குவோம், கூட்டிகிட்டு போகிற இடங்கள் மூலியமாக, அவங்க சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் மூலியமாக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குவோம். அதெல்லாம் ஒன் ஆஃப் த எப்படி சொல்கிறது, பெஸ்ட் மெமரிஸ் தான். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம லைஃப்பில். ஏன்னா நம்மளோட சைல்ட்ஹுட் மெமரிஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணதே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தான். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள் கூட இப்பயுமே இன்னுமே இருந்தால் அவங்கள நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய லைஃப்பில் பர்சனலாக என்னோடய லைஃப்பில் ஒரு 3 to 4 5 ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேலே இருக்காங்க, இப்போ வரைக்கும் இருக்காங்க, க்ளோஸாக இருக்காங்க. அதை பற்றி யோசித்து பார்த்தாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ தட்ஸ் அபவுட் ஸ்கூல் லைஃப். உங்களோட ஸ்கூலில் நடந்த பெஸ்ட்டு மெமரிஸ், ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மேலும் மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் TSRay சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் வந்து போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். ரைட். ஸோ see you in the next video. Take care guys.